This video sponsored by BuyMoot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன், அதிசயத்தை மிக தாழ்வாக பறந்த இந்திய விமானப்படை விமானம் பரபரப்பு திண்டுக்கல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்த நிலையில் முப்படைகளும் தயார் நிலையிலேயே இருக்கின்றன. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் காலை சுமார் 10:40 மணி அளவில் மிக தாழ்வாக போர் விமானம் பறந்து சென்ற நிலையில் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது. அதற்கு முன்னதாக போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என அறிவித்திருந்தது. அதாவது போர் போன்ற காலங்களில் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒத்திகை இது. இதற்கு முப்படைகளும் தயார் நிலையில் இருந்தன. ஆனால் பாதுகாப்பு ஒத்திகை என உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்பி விட்டு இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது. ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றின் மூலம் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் நிலை குலைந்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முடித்து விடவில்லை எனவும் பாகிஸ்தான் நடந்து கொள்வதை பொறுத்தே இந்தியாவில் நிலைப்பாடு இருக்கும் என இந்தியா கூறியிருந்தது. தொடர்ந்து முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் இன்று காலை சுமார் 10:40 மணியளவில் மிக தாழ்வாக போர் விமானம் பறந்து சென்றது. இந்த விமானத்தில் இந்திய விமானப்படையின் சின்னமும் இடம்பெற்று இருந்தது. இந்த விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் எனவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தாம்பரம், சூலூர் ஆகிய பகுதிகளில் விமானப்படை தளங்கள் இருக்கின்றன. ஆனால் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து இந்த விமான பயிற்சிக்காக எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே திண்டுக்கல்லில் பல நாட்களாக போர் விமானங்கள் சுற்றி வருகின்றன. இராணுவ ஹெலிகாப்டர்களும் அடிக்கடி வலம் வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சில சமயங்களில் மட்டுமே அந்த விமானங்கள் தென்படும். அதுவும் வெகு தொலைவில் பல லட்சங்கள் வெறும் சபதம் மட்டுமே கேட்கும். இந்த நிலையில் பொதுமக்கள் கண்ணுக்கு தெரியும்படி மிக மிக தாழ்வான போர் விமானம் பறந்து சென்றது. பலத்த சத்தத்துடன் AN-32 ரக போர் விமானம் கோவிலூர், பெரியகோட்டை, பில்லமநாயக்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் மிக மிக தாழ்வான தென்பட்டனர். மேலும் கிராமங்களில் சுற்றி வருவது போல வந்த விமானம் மீண்டும் உயர்மட்டத்தில் பறந்து சென்றது. தற்பொழுது இந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.